வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆர்ஆர்பி குரூப் டி வந்து அதோட குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, அதோட சேலரி என்ன, அதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது, அதோட டீட்டெயில்ஸை ரொம்பவே ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஆர்ஆர்பி மூலமாக குரூப் டியோட வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க. இதில் பொதுவாக என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் மெயின்டனர், ஹெல்பர், அசிஸ்டன்ட், பாயிண்ட்ஸ்மேன், இந்த மாதிரி வேகன்சிஸ் வந்து ஆர்ஆர்பி ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஓகேவா? இதோட நம்ம இப்போ ஆர்ஆர்பியோட வெப்சைட்டில் இருக்கும். ஸோ நான் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் உங்களோட ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன். இதை ஃபுல்லாக நீங்கள் படிங்க. ஸோ இதோட சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு 18,000 ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இது போக உங்களுக்கு டிஏ, ஹெச்ஆர்ஏ அண்ட் டிஏ இது மாதிரியான அலவன்சஸ் உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும். ஸோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சிபிடி டெஸ்ட் எழுதணும். சிபிடி டெஸ்ட்டில் வந்து 4 கேட்டகரியாக இருக்கும் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் 25 வந்து மேத்தமெட்டிக்ஸ், ரெண்டாவது 25 வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அடுத்து ஜென்ரல் சயின்ஸ், அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ். இந்த 4ம் உங்களுக்கு 25 டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட். மொத்தம் 3 கட்டமாக இருக்கும் இந்த ஆர்ஆர்பி குரூப் டி போஸ்டிங். ஸோ இதோட அப்ளிகேஷன் எங்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இதோட அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு குரூப் டி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அதில் ஆன்லைன் அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதோட டீடைல்ஸ் ஃபில் பண்ணி நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணலாம். இதோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 500 rupees. ஸோ ஜென்ரலாக இருந்து ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 500 rupees அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அதே எஸ்சி எஸ்டி அண்ட் ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா 250 rupees வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ரீஃபண்ட் பாலிசி வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். அதை நீங்கள் படிங்க. ஸோ இதுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்டாக இருக்கணும் அப்படின்னா ஆதார் 2 மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்கணும். ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து கரெக்ட் சைஸில் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து க்ளோசிங் டேட் வந்து 2/3/2026 மார்ச் 2 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.